குருவே சரணம், குருவே துணை. எப்பொழுதுமே குருவின் பாதம் பணிந்து குருவினுடைய வார்த்தைகளை கேட்டு குருவின் வழி சென்றால் நமக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய 14வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தின் முதல் பேச்சாளராக திருமதி வாணி மேடம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அவர்கள் தலைப்பு D2 வர்க்க சக்கர சூட்சமங்கள் என்ற தலைப்பில் அவர் சிறப்புரையாற்றுவார். மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாங்க மேடம். மாதா பிதா குரு தெய்வம் அனைவரையும் வணங்கி, அடியேன் வாணி ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் ஜோதிட பயிற்சி மையம் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் 14வது மாதாந்திர கூட்டம். இந்த கூட்டத்திற்கு அடியனுக்கு ஒரு சிறு அழைப்பு வந்தது. அடியனுக்கு கொடுத்த தலைப்பு வர்க்க சக்கரம். வர்க்க சக்கரத்தில் D2 வர்க்க சக்கரத்தை பற்றி அடியனுக்கு தெரிந்த சில கருத்துக்களை பரிமாறக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ ஒரு ஜாதகம் எடுத்தோன்னா ஒரு ராசி சக்கரத்தை பற்றி சொல்கிறோம், நவாம்சம் சக்கரம் பற்றி சொல்கிறோம். ஆனால் அதுலேயே பல சக்கரங்கள் உண்டு, எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இங்கே அமர்ந்திருக்கு எல்லாம் ஜோதிட ஜாம்பவான்கள் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த எல்லா சக்கரங்கள் பற்றியும் தெரியும். ஸோ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அந்த ராசி சக்கரத்தில் 30 பாகை இருக்கும். அந்த 30 பாகை ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒன்று ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க ஒரு சக்கரத்தை. இன்னொரு சக்கரத்தை 3ஆக டிவைட் பண்ணுவாங்க ஒரு ராசியை. இன்னொரு சக்கரத்துக்கு 4ஆக டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம வர்க்க சக்கரங்களாக சொல்கிறோம். சில அந்த 16 வர்க்க சக்கரங்கள் உள்ளது. ஃபஸ்ட்டு ராசி சக்கரம் தான் நம்ம ஃபஸ்ட்டு வர்க்க சக்கரமாக சொல்கிறோம். அடுத்தது ஹோரா சக்கரம். ஹோரா சக்கரத்தில் அதை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். இப்போ நான் அடியன் பேசக்கூடியது D2 வர்க்க சக்கரத்தை, அதுதான் ஹோரா சக்கரத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அதில் அடுத்தது திரேக்கானம். திரேக்கான சக்கரம் அந்த ஒரு ராசி கட்டத்தை இப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்தில் 30 பாகை இருக்கும். அந்த 30 பாகையை 3ஆக டிவைட் பண்ணுவோம். அது அடுத்தது சதுசாம்சம், அப்புறம் சப்தமாம்சம், நவாம்சம், தராம்சம், துவதாம்சம், ஷோடசாம்சம், விம்சாம்சம், சித்தாம்சம், பாபாமியம்சம், திரிசாம்சம், காகவேதாம்சம், அகஸ்வேதாம்சம், சஷ்யாம்சம். ஸோ இது மாதிரி ஒரு 16 வர்க்க சக்கரங்கள் உள்ளது. இப்போ அடியன் பேச போகிறது D2 சக்கரத்தை பற்றி. இப்போ D2னா எப்படின்னா ஒரு ராசியை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ராசி சக்கரத்தில் 6 ராசிகள் ஆண் ராசியாகவும் 6 ராசிகள் பெண் ராசியாகவும் சொல்கிறோம். அதாவது மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இதெல்லாம் நம்ம ஆண் ராசியாக சொல்கிறோம். அடுத்தது ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, அப்புறம் மீன ராசி இதெல்லாம் பெண் ராசியாக சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஹோரா சக்கரம் எப்படி அமைக்கிறோம்னா, இப்போ ஒரு மேஷ ராசின்னு எடுத்துக்கிறோம். நம்ம அந்த மேஷ ராசியில் கிரகங்கள் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். மேஷ ராசியில் ஃபஸ்ட்டு 15 பாகைக்குள்ள கிரகங்கள் இருந்ததுன்னா அது ஆண் தன்மை உடையதாக எடுத்துக்கணும். அடுத்தது 15 பெண் தன்மை. ஸோ ஒரு ஹோரா சக்கரம் பண்ணும்போது ஒரு ஆண் ராசியில் கிரகங்கள் இருந்ததுன்னா முதல் 15 பாகையில் எப்படி யார் இருக்காங்க, அடுத்த 15 பாகையில் யார் இருக்காங்க. ஸோ முதல் 15 பாகை ஆண் தன்மை உடையதும், அடுத்த 15 பாகையில் உள்ளது பெண் தன்மைன்னு. அடுத்தது பெண் ராசிகள் எடுத்துட்டோன்னா, அதாவது இரட்டைப்படை ராசிகள் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 15 பாகை பெண் தத்துவமாகவும் அடுத்த 15 உங்களுக்கு ஆண் தத்துவமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தான் எல்லாமே நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஒரு ரிஷப ராசியில் ஒரு 17வது டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த 17வது டிகிரியில் இருக்கிற கிரகம் ஆண் தன்மை உடையதாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 15 பாகை பெண் ராசியாக இருக்கிறதுனால. ஸோ இப்படி எல்லாமே நம்ம பிரிச்சுட்டு போயிடுறோம். சரி, இப்போ இந்த கிரகங்கள் எப்படி வலிமையாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ ஒரு ஹோரா சக்கரத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ ரெண்டாக பிரிக்கும்போது 15 டிகிரி ஒரு ஹாஃப் வரும். அடுத்தது 15 டிகிரி. 0 to 5 டிகிரிக்குள்ளே இருக்கிறது பலமாக இருக்கும். எந்த ஒரு கிரகமும் 0 to 5 டிகிரியில் இருக்கிறது பலமாக இருக்கும். 5 to 10 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 10 to 15 இன்னும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி நம்ம பிரிச்சுக்கணும். அடுத்தது இந்த நம்ம லக்னம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம லக்னம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த லக்னம் ஒரு பெண் ராசியிலேருந்து இப்போ லக்ன புள்ளி ஒரு 10 டிகிரியில் இருக்குது. பெண் ராசியில் இருந்ததுன்னா ரிஷப ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது பெண் ராசியில் இருக்குது 10 டிகிரி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஹோரா லக்னம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடக லக்னத்தில் இருக்கும்.
கடக லக்னத்தில் இருக்கும் அந்த ஹோரா அதிபதி சந்திரன் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து ஆண் தன்மையில் இருக்கா பெண் தன்மையில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒன்றொன்னா நம்ம வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வர்க்க சக்கரத்தை வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த வர்க்க சக்கரத்தில் இந்த ஹோரா லக்னத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, குரு சூரியன் செவ்வாய் இது வந்து ஆண் கிரகங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த குரு சூரியன் செவ்வாய் வந்து சிம்ம ராசி, ஹோரா சக்கரத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருந்ததுன்னா அது வந்து நல்ல வலிமையாக இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பெண் கிரகங்கள் சொல்லும்போது சனி சுக்கிரன் சந்திரன் அது வந்து நம்ம வந்து பெண் ராசியில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பெண் ராசியில் இருந்தால், அதாவது கடக ராசியில் இருந்ததுன்னா அதுவும் நல்லா பலமாக இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். புதன் சொல்லும்போது என்ன ஆகும்னா அது வந்து ரெண்டுத்துலேயுமே தான் பலமாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்றும் கிடையாது. அது எந்த ராசி சக்கரத்தில் இருந்தாலும் அது வந்து பலமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குது நம்ம ஹோரா லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம ஹோரா லக்னாதிபதி பலம் பெற்றால் வந்து நல்ல செல்வ செழிப்புடன் நம்ம வந்து இருக்க முடியும். ஓகேங்களா? அதாவது லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தனா அந்த லக்னம் வந்து ஹோரா லக்னம் வந்து 0 to 5 டிகிரி இருந்தால் பலமாக இருக்குன்னு சொல்லலாம். 5 to 10, 5லேருந்து 10 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் பலம் கம்மி. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஹோரா லக்னாதிபதி பலம் பெற்றால் செல்வ சிறப்பை பெறலாம். இதில் லக்னாதிபதியும் ராசிகாபதியும் பலம் பெற்றால் நீண்ட ஆயுளும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு வந்து அமையும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஹோரா லக்னாதிபதி இருக்கும் ராசி தாயாரை குறிக்கும். அதாவது ஹோரா லக்னாதிபதி கடகராசியில் இருக்கா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த லக்னாதிபதி வந்து தாயாருக்கு வந்து நல்ல ஒரு ஆயுளை நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சொல்லலாம். இப்போ ஒருத்தரோட லக்னம் வந்து ஒற்றைப்படை ராசியாக இருந்து அமைந்து ஹோரா லக்னாதிபதி சூரியனாக இருந்தால், இப்போ வந்து ஹோரா லக்னம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒற்றைப்படை ராசி. அப்போ அந்த ஹோரா லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கும், அந்த ஹோரா லக்னாதிபதி வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது அந்த லக்ன புள்ளி வந்து சூரியன் ஹோரையில் அமர்ந்திருக்கா, அதாவது சூரியன் பார்ட்டில் அமர்ந்திருக்கா, இல்லைன்னா சந்திரனோட இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 15 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து ஆண் தன்மை, அப்போ சூரியனோட ராசியில் இருக்கும் ஹோரா சக்கரத்தில். அதே 15 டிகிரிக்கு மேலே வந்தால் அந்த ஹோரா லக்னம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பெண் தன்மை அடைஞ்சிருக்கும். ஸோ ஒருவரின் லக்னம் ஒற்றைப்படை ராசியாக அமைந்து ஹோரா லக்னாதிபதி சூரியனாக அமைந்தால் செல்வ சிறப்படைந்து அரசு அந்தஸ்து பெற்று ஆனாலும் சில மன சஞ்சலங்கள் அவருக்கு வந்துட்டுருக்கும். இதே வந்து ஹோரா லக்னாதிபதி சந்திரனாக அமைந்தால் அழகாக இருப்பாங்க, இரக்கமுடையவனாக இருப்பாங்க, மனைவியால் கொஞ்சம் சில துன்பங்கள் வந்து ஏற்படும். ஒருவரின் லக்னம் இரட்டைப்படை ராசியாகி அமைந்து ஹோரா லக்னாதிபதி சூரியனாக வருமானால் மிகவும் திறமை மிக்கவர், புகழ் பெறுபவர், கூச்ச சுபாவம் உடையவர் நம்ம வந்து சொல்லலாம். ஒருவரின் லக்னம் ஹோரா லக்னாதிபதி சந்திரனாக வருமானால் துணிச்சல் மிக்கவர், மனைவியால் நன்மை உடையவர், கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவர் வந்து செய்வார், டக்குன்னு வந்து செஞ்சிட மாட்டார். நம்ம கேட்டோன்னா டக்குன்னு அவர் வந்து செய்வாரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ D2 வந்து நம்ம மெயினாக என்ன சொல்கிறோன்னா வருமானத்துக்குரியதான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ ஒரு தசாநாதம் நடக்குது ஒருத்தவங்களுக்குன்னா, இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசில் நல்லா வந்து உழைச்சிருப்பாங்க, கொஞ்சம் வயசானோடனே 50-55 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பணம் வந்துட்டுருக்கும். எப்படின்னா அந்த சின்ன வயசில் அவங்க வந்து உழைச்சிருவாங்க. இப்போ ஒரு சூரியன் ஹோரையில் வந்து சூரியன் ராசியில் கிரகம் அமர்ந்து தசா நடந்ததுன்னா உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். எப்போ காசு கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்திரன் ஹோரையில் அமர்ந்த கிரகங்கள் தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து சந்திரன் ஹோரையில் இருக்கிற கிரகங்கள் வந்து உழைக்காமல் காசு கொடுக்க ஒரு தத்துவம். இப்போ வந்து ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து 2, 5, 8, 10 தொடர்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது என்ன சொல்லுவோம்னா உழைக்காத ஒரு வருமானம் வருதுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ எப்படி இருக்கும்னா இந்த 2, 5, 8, 10ஆம் வீட்டாதிபதிகள் சந்திரன் ஹோரையில் அமைஞ்சிருக்கும். அதை நீங்கள் வந்து பார்க்கணும். உங்களுக்கு நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பண்ணணுமா, இல்லைன்னா உழைக்காமலேயே ஒரு ஒயிட் கலர் ஜாப் மாதிரி வருமானு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஹோரையை வச்சு கூட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லலாம். ஸோ மோரோவர் அதுவும் அந்த கிரகங்கள் வந்து நட்பாக இருக்கா, எப்படி இருக்குது, பலமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து அந்த ஒரு ஜாதகருக்கு நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பேன் இல்லையா, அது ரமேஷ் கொடுத்து.
இப்போ இந்த அடியேன்னு சொன்ன இந்த சில விஷயங்கள் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹோரா பற்றி இது பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது கிடைச்ச சில இன்னொரு விஷயங்கள் அதை கொடுத்துட்ருக்காங்க அந்த பேப்பர். ரமேஷ் பத்தல என்ன சொல்லு கொடுக்குறேன். இருக்கா இருக்கா போதுமா? இது வந்து ரெண்டாவது சிறப்பு ஹோரைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது வந்து 0 to 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து எந்த ராசியில் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கணும். மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்து 0 to 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா விருச்சிக ராசியில் அந்த கிரகத்தை வந்து போட்டுக்கணும். அதே 15.01 30 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா மகர ராசியில் போட்டுக்கணும். ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்து 0 to 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா ரிஷப ராசியில் போட்டுக்கிறோம். அதே 15.01 30 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா மீன ராசியில் போட்டுக்கணும். இந்த ஹோராவை வந்து நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா நம்மளுக்கு பணம் எந்த வழியில் வருது, எப்படி வரும், நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வரதுக்கு தான் நம்ம இந்த இதை வந்து பார்க்குறோம். அது வந்து மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா 0 to 15 இருந்ததுன்னா கண்ணியில் போடணும். அப்புறம் வந்து 15.01 30 இருந்ததுன்னா மேஷத்தில் போடுறோம். கடகராசியில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா கிரகங்கள் இருந்ததுன்னா 0 to 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா கடகராசியில் போடணும். 15.01 30 பாகைக்குள்ளேனா துலாம் ராசியில் போட்டுக்கிறோம். அப்புறம் சிம்மத்தில் கிரகங்கள் இருந்ததுன்னா 0 to 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா சிம்மத்தில் போடுறோம். அப்புறம் 15.01 30 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா மிதுன ராசியில் அந்த கிரகத்தை வந்து போட்டுக்கொள்ள வேண்டும். அப்புறம் கன்னி ராசியில் 0 to 15 இருந்ததுன்னா மிதுன ராசியில் போடணும். 15.0 30 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா கடகராசியில் போடுறோம். ஸோ துலாம் ராசியில் வந்து கிரகங்கள் 0 to 15 இருந்தால் துலா ராசியில் போடுறோம். 15.01 30 இருந்ததுன்னா சிம்ம ராசி. விருச்சக ராசியில் வந்து 0 to 15 வந்து மேஷத்தில் போட்டுக்கிறோம் கிரகங்களை. அப்புறம் கன்னி ராசியில் போட்டுக்கிறோம் அடுத்த 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா. தனுசு ராசியில் வந்து கிரகங்கள் இருந்ததுன்னா 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா மீன ராசியில் போடுறோம். அடுத்தது வந்து 15.01 30 பாகைக்குள்ளே போச்சுன்னா ரிஷப ராசியில் போடுறோம். மகர ராசியில் கிரகங்கள் இருந்ததுன்னா 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா மகர ராசிலையும், 15.01 30 பாகைக்குள்ளே இருந்தால் விருச்சிக ராசியிலும் கிரகங்களை போட்டுக்கிறோம். கும்பராசியில் கிரகங்கள் இருந்ததுன்னா கும்பத்தில் வந்து 15 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா 15 அதாவது கும்பத்துலேயே நம்ம வந்து அந்த கிரகங்களை வச்சுக்கணும். அப்புறம் 15.01 30 பாகைக்குள்ளே போட்டால் தனுசில் இருக்கணும். அதே மீனத்தில் இருந்ததுன்னா தனுசு ராசியில் போட்டுக்கிறோம். 15 டிகிரிகளுக்குள்ளே இருந்ததுன்னா 15.01 30 போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம லக்ன புள்ளி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். லக்ன புள்ளி எந்த ராசியில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ இதில் வந்து 2, 10, 11 இந்த லக்னத்தை பொறுத்து ஹோரா லக்னத்தை பொறுத்து 2ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, 11, 12. ஸோ 2 வந்து வருமானம், 10 வந்து தொழில், 11 லாபம், 12 வந்து சுப விரயமா அசுப விரயமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஹோரா லக்னத்துக்கு இந்த 2, 10, 11, 12 சம்மந்தப்படுறாங்க. அப்புறம் 6 சம்மந்தப்படுறாங்கன்னு சொல்லும்போது உத்தியோகமாக தொழிலாக சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து எது பலமாக இருக்குது. இப்போ இந்த கிரகங்கள்லாம் நம்ம வந்து அமைச்சிட்டு அந்த ஹோரா லக்னத்துக்கு லக்ன புள்ளியும் ஒரு பாயிண்டில் நிற்கும். அந்த லக்ன புள்ளி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஹோரா லக்னத்துக்கு மீன்ஸ் இப்போ உங்கள் லக்ன புள்ளி வந்து இப்போ சிம்மத்தில் வந்து ஒரு 14 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 14 டிகிரி இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஹோரா லக்னம் இந்த லக்னம் வந்து சிம்மத்திலே தான் இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி தசனை, எப்படி உங்களுக்கு வருமானம் வரும், செலவுகள் அதிகமாக இருக்குமா, விரயங்கள் அதிகமாக இருக்குமா, தொழில் நல்லா வருமா, 10ஆம் வீட்டு அதிபதி பலமாக இருக்காங்களா, 6ஆம் வீட்டு அதிபதி பலமாக இருக்காங்களா, 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்கன்னா அப்போ வந்து நம்ம அந்த பாகை அளவில் நம்ம வந்து எடுத்து பார்த்து எப்படி இருக்காங்க, சுபத்துவமாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள வந்து தொழில் பண்ணலாமா, வேலைக்கு போக சொல்லலாமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் இது கணிக்கிறதுக்கு ஒரு மிஞ்சி போனால் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இதெல்லாம் அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஹோரா சக்கரம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அடியனுக்கு கிடைச்ச ஒரு பகுதி. இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது, அதனால தான் உங்களுக்கெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
இந்த வாய்ப்பை அளித்த நம்ம சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி அடியேன் வந்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. வணக்கம் ஐயா. மேலும் மிக சிறப்பான முறையில் வர்க்க சக்கரத்தினுடைய ஆய்வுகளை தெளிவாக சொல்லிக் கொடுத்த வாணி மேடம் அவர்களுக்கு திருமதி ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.